என் பேர் விஜயகுமார். நான் துடிலூர் நேரு வீதியில் இருக்கிறேங்க. இந்த பொதுமக்கள் பயன்படுத்துற தடத்துல ஒரு தனியார் ஆக்கிரமம் பண்ணி 24.5 அடி இருக்க வேண்டிய இடத்துல 17 அடி ரோடு தான் இருக்குதுங்க. அதை கேட்டோம்னா இல்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ரோடு தான் கேட்கிற, ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கோ இல்ல ஒரு தண்ணி வண்டி வர்றதுக்கோ ஒரு செப்டிக் டேங்க் வண்டி வர்றதுக்கோ எங்களுக்கு வழி இல்லைங்க. அதுக்காக தான் கேட்கிற, ஒரு இறந்து போன டெட் பாடி அந்த கடைசியில இருந்து இந்த கடைசி வந்து இங்க மெயின் ரோட்ல போய் ஏத்திட்டு போக வேண்டியதா இருக்கு. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு ரோடு தான் கேட்கிறோம், தனியார் இடத்த நாங்க கேட்கலீங்க. ரோடினுடைய இடத்த நாங்க கேட்கிறோம். அதை வந்து எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து தேர்வு பண்ணி தரேன்னு சொல்லி இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க, அளந்திருக்காங்க. அது எந்த அளவுல வருது அப்படிங்கிறது பார்த்து அடுத்து என்ன நடவடிக்கை பாக்குறேன். இல்லைன்னா நாங்க ரோடு முறையில் தான் பண்ண போறோங்க. அதுக்கு யோசிக்க மாட்டோம். ரோடு முறையில் தான் பண்ண போறோம். நாங்க இங்க தண்ணி வண்டி வர்றதுக்கு இல்ல, செப்டிக் டேங்க் வண்டி வர்றது இல்ல, குழந்தை ஸ்கூல் வண்டி வர்றது இல்ல, ஆம்புலன்ஸ் வர்றது இல்ல, சத்தவங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு உள்ள இல்ல. இங்க நிறுத்திட்டு எடுக்கணும். எங்களுக்கு அரசாங்க இடம் எங்களுக்கு ஒதுக்கி விடணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் நான் கேட்கவில்ல. நடந்து வர குழந்தைகள் கூட்டி வர முடியறது இல்ல, ரொம்ப இடைஞ்சலா இருக்குதுங்க. நாங்க வேற எதுவும் கேட்க வரல. எங்களுக்கு வேண்டியது அரசாங்க இடம், அதை ஒதுக்கி கொடுத்துட வேணும். வேற எதுவும் நாங்க பிரச்சனைக்கு வரல. எங்களுடைய கொள்கையை நீங்க வந்து எங்க வேண்டுகோளை நிறைவேற்றுங்க. இல்லைன்னா நாங்க எல்லாரும் மறியல் பண்ணுவோம். உடனடியா இது தீர்வு செய்யணும். பல தடவை செஞ்சாச்சு, இது யாரும் கவனிக்கவே இல்லை. இப்ப இதுக்கு ஒரு முடிவு வந்தாகணும். எங்களுக்கு வேண்டியது அரசாங்க இடம் எவ்வளவு இருக்கு, அதை விட்டுதான் வந்துங்க 5-6 தடவை இதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துதான் இருக்கிறேன். 50 வருஷம் இங்கதான் குடியிருக்கிறோம். அப்ப வந்து பழைய வீடு இருந்துச்சு, இடம் இருக்குது, கட்டுற போது விடுறேன்னு சொன்னாங்களாம. இப்ப நாங்க கேட்கற போது என்ன சொல்றாங்க, இருக்குதுன்னு சொன்னா கல்லு மாத்தி போட்டுட்டாங்க, உள்ள போட்டுக்கிறாங்க. நாங்க வந்து ஸ்டேஷனுக்கு, கலெக்டர் ஆபீஸுக்கு எல்லா இடத்துக்கு போறோங்க. இந்த பக்கம் வந்து 24 இடம் வழி இருக்குதுங்க, எல்லாம் மறியல் பண்ணி மறைச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து சந்தைக்கெல்லாம் எதுவும் வரலைங்க. ஒரு ரொம்ப இறந்துருச்சு. அப்ப இந்த வழியில எடுத்து வர்ற போது சாஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாலதான் இந்த ஏற்பாடை நாங்க பண்ணணுது. எங்களுக்கு வழி வந்து கிடைக்கணும் சொல்லிதான் போராடிட்டு இருக்கிறோமுங்க. இல்லைன்னா நாங்க மறியல் பண்ணுவோம். என் பேர் வந்து எம் பச்சையப்பன். இப்போ நான் துடியலூர்ல வந்து எனக்கு 55 வயசு ஆகுது. இப்போ வந்து யார் சொத்து எங்களுக்கு தேவையில்லை. அரசாங்கம் எங்களுக்கு வழி கொடுத்துருக்குறாங்க. 24 அடி வழி, அதுல 13 அடி வழி கொடுத்துருக்குறாங்க. அந்த வழி மட்டும்தான் நாங்க கேட்கறோம். இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாருங்க. எங்களுக்கு 24 அடி வழி இருந்தா போதும். அவங்க சொத்து எங்களுக்கு வேண்டியதில்லை, இவங்க சொத்து எங்களுக்கு வேண்டியதில்லை. நீங்க எங்களுக்கு வந்து இந்த வழி வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க நல்ல ஐடியா, ஏடிஎம்கும் சரி, டிஎம்கும் சரி, பிஜேபியும் சரி, மக்கள் நீதி மையம் இருந்தாலும் சரி, விஜய் கட்சி யாரு இருந்தாலும் சரி, எல்லாரும் போராடி எங்களுக்கு வழி வாங்கி கொடுங்க. எங்க மக்கள்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் இல்ல, ஒரு தண்ணி வண்டி போறதுக்கு வழி இல்ல, ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறோம். இந்த பிரச்சனை வந்து நீங்க எல்லா மக்கள் எங்களுக்கு வேண்டி எங்களுக்கு வந்து பொதுவா காப்பாத்தி கொடுங்க.